கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்க்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளையே சரணம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி, ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 5:12 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி, இரவு 7 மணி வரை, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் அவங்க பொறுத்த வரைக்கும் புது வேலை எதுவும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்சுருக்கிற வேலையை அப்படியே தொடரலாம். மிக முக்கியமாக பயணம் செய்யும் போது கவனம் வேணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேச்சை குறைச்சிக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. சாதாரணமாக சொல்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி பாதகமாக அமைஞ்சிடும். அதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க. இறை வழிபாட்டில் அதிகமான கவனம் செலுத்துங்க. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். இனிமையான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய மிக அற்புதமான நாள். நீண்ட காலமாக திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறக்கூடிய நேரம். ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இப்பொழுது நிறைவேறக்கூடிய சிறப்பான காலம் இது. வேலையில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். வீடு வாசல் அமையறதுக்கு மிக சிறப்பான நாள். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்விக்கு அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் இப்போ ரொம்ப சுலபமாக கிடச்சிடும். எந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடக ராசிக்கு இந்த நாள் மிகச் சிறப்பான இனிய நாளாகும். கல்வி பயிலும் கடகராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். உயர் படிப்புக்கு கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். விரும்பிய படிப்பு விரும்பிய கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது. போட்டித் தேர்வு ஏதாவது நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் இந்த நாளில் சிறப்பாக நடக்கும். எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, தங்கு தடையும் இருக்காது. எனவே கடகராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான இனிய நாளாகும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். எடுத்த காரியம் சிறப்பாக நடக்கும். வேலையில் ஒரு பதவி உயர்வு இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் பண வரவு உண்டு. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது நீங்கள் இன்றைக்கி எழுதுனீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. நீண்ட நாளாக வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசை இருந்தால் அதுக்கான நேரம் இப்போது கைகூடும். எனவே சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் மிக உற்சாகமான நாளாகும். திருமணமாகாத கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வெகு விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும் அல்லது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யும் காலம் இப்போ உள்ள டைம். எனவே கன்னிராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாகும். துலாம். துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் நல்ல கிரக அமைப்பு உள்ளது. அவங்களுடைய எந்த காரியம் இன்றைக்கி எடுத்தாலும் அதில் வெற்றி. புது புது முயற்சி கை கொடுக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் துலாமுக்கு இந்த நாள் இனிய நாளாகும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி. வேலையில் முன்னேற்றம்.
வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, அனுகூலமான சூழ்நிலை. அதே சமயம் திருமணம் ஆகாத விருச்சிக ராசினியர்களுக்கு இப்பொழுது திருமணத்துக்கான நேரம். அதே சமயம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிகளுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கைகூடும் சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாகும். திடீர் பண வரவு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல தொகை வந்து சேரும். கொடுத்த கடன் ஏதாவது இருந்தால் அது இப்போ திரும்ப கிடைக்கும். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு இடம், வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூடி வரும். அது வாங்கிறதுக்கான காசும் பணமும் சேர்ந்து வரும். எடுத்த காரியத்தில் வெற்றி கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த புதிய வீடு வாங்கிறதுக்கும் அதுக்கான வாய்ப்பும் இப்போ உருவாகும். இந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மன அமைதி இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பண வரவும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சிறப்பான காலம் இது. அதே சமயம் எடுத்த காரியத்தில் வெற்றி. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அதன் மூலம் சிறப்பான பண வரவு உண்டு. எனவே மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கும்பராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாள். திடீர் பண வரவு, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த கடன், அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்த கடன் வராதுன்னே நம்ம முடிவு பண்ண கடன் திரும்ப கிடைக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். திருமணமான கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீனராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். மீனராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் அனுகூலம் கிடைக்கும். இல்லை அவங்கள பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இன்று உருவாகும். ஏதாவது ஒரு வீடு வாங்கிறதுக்கு இல்லை நிலம் வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்கும். அதே சமயம் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உருவாகும். தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீண்டும் நாளை காலை 7 மணி அளவில் கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.